என் மவன் சம்பாதிச்சு எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கான். இந்த வீட்டால என் மவனுக்கு ஏற்ற மகராசியா வந்தா நல்லா இருக்கும். வரப்போற பொண்ணு எப்படி இருக்கான்னு தெரியலையே. பார்க்க நல்லா தான் இருக்கா. வேலையெல்லாம் எப்படி பாப்பாளோ? எம்மா எம்மா, வாடி வாடி, நான் பெத்த மவளே, வந்துட்டியாடி டூர் போயிட்டு? ஆமா, டூர் வரேங்க. டூர் என்கிட்ட எல்லாம் ஒண்ணு பேசாத பத்துக்க. நான் உன் மேல கடுமையான கோவத்துல இருக்கேன். ஏன்டி என்னாச்சு? பின்ன என்னன்னா, தம்பிக்கு பொண்ணு பார்க்கணும்னா கண்டிப்பா நான் இருக்கணும்னு சொன்னேன்ல. என்ன விட்டுட்டு நீ பாட்டுல தம்பிக்கு பொண்ணு பார்க்க போயிருக்க? நான் என்ன தட்டி செய்யட்டும்? தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைச்சது, சரி இருக்கட்டுமே சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம் தாண்டி போனோம். அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுத? சரி இருக்கட்டும்னு பார்த்தாவா? நல்லா பார்த்தியே போங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பொண்ணை பேசி சரின்னு முடிச்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க, அப்படித்தானே? ஏடி பார்த்துட்டு மட்டும் தான் வந்திருக்கு, வீட்டுல கை நினைக்க கூட இல்ல. பொண்ணு என்னப்ப இங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கதாண்டி செய்து. ஏன் கை நினைக்காம வந்தோம்னா நீ வந்து சரின்னு ஒரு வார்த்தை சொல்லணும்ல. இவ்வளவு பேசுறீங்க, நான் வந்த விட்டு பொண்ணு பார்க்க போக வேண்டியதானே? அதுக்கு முன்னாடி ஏன் போனீங்க? தம்பி பேங்க் வேலை விஷயமா அடுத்த வாரம் ஒரு ஊருக்கு போறான்டி. இப்பவே பார்த்தா தான் ஆச்சு. அடுத்த வாரம் ஆயிட்டுனா அப்படி தள்ளி தள்ளி போயிடும். நீயும் வரதுக்கு 4 நாள் ஆகும் சொன்னியா. சரி ஒரு பார்த்துட்டு வந்துடலாமேட்டு போனோம். போன இடத்துல பொண்ணை பிடிச்சிக்கிடுடி. பூ கூட வைக்கலட்டி, நீ வந்த விட்டு தான் இல்லைன்ட்டு போய் சொல்லிட்டு வந்தாச்சு. என்னதான் இருந்தாலும் என் தம்பிக்கு நான் தான் பொண்ணு பார்க்கணும்னு நினைச்சேன். இப்ப ஒண்ணு இல்லட்டி, பிடிச்சிருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்கமே தவிர எல்லாமே நீ சொன்னபடிதான் நடக்கும், சரியா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தம்பி. அவன் மேல நான் உசிரே வச்சிருக்கேன். அவனுக்கு நான் பார்த்து பார்த்து பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது கட்ட பொண்ணை கட்டி வச்சுட்டியாம்மா நீ? இங்க பாருடி மவளே, உன் தம்பி உன் மேல உசுரா இருக்கான், நீயும் அவன் மேல உசுரா தான் இருக்க. உன்கிட்ட கேட்காம ஏதாவது செய்வோமா? எங்க நல்ல சம்பந்தம் கை தவறி போயிருமோ நினைச்சுக்கிட்டு அவசரப்பட்டு கூட்டிட்டு போயிட்டேன்டி. வேற எல்லாம் ஒண்ணு இல்ல, சரியா? வா தம்பிட்ட பேசுவோம். சரிப்பா, அவன் எங்க இருக்கான்? அதான் புது வீட்டுல ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு தானே கட்டியிருக்கான். குளிக்கத்தான் போயிருப்பான், வேற எங்க போயிருப்பான்? உனக்கு என்ன புது வீடு கட்டியிருக்கேன்னு என்கிட்டே சொல்லி கேட்டுத. ஏன்டி குளிப்பாம சொன்னது தப்பாட்டி? இதுக்கெல்லாம் கோவப்பட்டா எப்படி குடும்பம் நடத்துறது? அவங்கிட்ட இப்படி அழுது வடிஞ்சு நிக்காத, சந்தோஷமா பேசு. அக்கா எப்ப வருவான்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். ஏன்டி அந்த கலர் ஏன்டி போடுத? இந்த கலர் குடுட்டி, பூவை நல்லா வளைச்சு போடுடி, அப்பதானே பாக்குறதுக்கு கோலம் அழகா இருக்கும். போடுதேம்மா. ஐயோ, என் உசுர் எடுக்கிற நீ. ஐஏஎஸ் பரீட்சை கூட படிச்சிடலாம் போல. இந்த கோலம் போடுறதுக்குள்ள எங்க அம்மா என் உசுர் எடுத்து போடுவா. ஒரு கல்யாணம் முடிக்க போற பொண்ணுக்கு கோலம் கூட போட தெரியலன்னா உன் மாமியார் என்னதாண்டி ஏசுவா? என்னம்மா இது? சரி, கோலம் போடலாமா படிச்சுட்டு போனோம்? ஆமாட்டி, பின்ன எல்லாம் தெரியணும். கல்யாணம் முடிச்சு ஒரு வீட்டுக்கு ஒரு பொண்ணு போறான்னா முதல்ல கோலம் போட தெரியணும். இல்லன்னா காலங்காத்தாலேயே மாமியார் என்ன பார்த்து காரி திப்பி விடுவாட்டி. சினுக்கு சிக்கன் ஊஞ்சல் ஆடுது, ஏன் மஞ்சள் குருவி ஊஞ்சல் ஆடுது. ஆமா பாரு, அவ மட்டும் நல்லா கெதிச்சுக்கிட்டு வரா. ஒண்ணு சொல்லாத, என்ன போய் கோலம் போடு புள்ளி வையின்னு உசுருடு. ஏண்டி பொட்டச்சி அடக்குடக்கமா இருக்கியாட்டி? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் மம்மி? இப்ப என்னதான் பண்ணணும்ன்றீங்க? நான் மட்டும் தனியா கோலம் போட்டுட்டு இருக்கேன்ல, நீயும் வந்து கோலம் போடு. இங்க பாருக்கா, உனக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ கோலம் போட படிச்சிட்டு இருக்க, நான் எதுக்கு கோலம் போடணும்? ஏண்டி நீ கோலம் போடலனாலும் அக்காவுக்கு ஒத்தாசையாவது பக்கத்துல இருக்கலாம்ல. உனக்கு வேற இனிமேல் தனியா சொல்லி தர முடியுமா? கேளுமா, அப்படி நல்ல கேளு. நல்ல ஊர் சுத்திட்டு வர, எப்ப பாரு பாட்டி வீட்டை பார்த்து ஓடிடுறான். நீ சமையல் படி, வீட்டை தூரு, துணியை துவைச்சு படின்னு என்ன வீட்டுக்குள்ளே போட்டு அடிச்சிருத. கேட்டா கல்யாணம் ஆக போகுதுன்ற. ஆமாட்டி, ஆளாளுக்கு ஒவ்வொரு திறமை தனியே சொல்லி தர முடியாது. அக்காக்கு சமையல் சொல்லி தரும்போது ஒன்னா நின்று, முதல்ல இந்த கோலம் போடும்போது நீ ஒன்னா நின்று, சரியா? அடடா அடடா, நான்லாம் ஒன்றும் கல்யாணம் முடிச்சு போற வீட்டுல கோலம்லாம் போட வேண்டிய அவசியம் இருக்காது, சரியா? ஆமாட்டி, இப்படிதான் எல்லாரும் சொல்றாளுவ. பின்ன போனாதான் தெரியும். அம்மா தான் படிக்கல, உலக அறிவு கிடையாது. உனக்கு தான் அறிவு இருக்கலாக்கா. வீட்டு வாசல்ல ஸ்டிக்கர் கோலத்தை ஒட்டிட்டு போறதுக்கு இல்லாம மாவை எடுத்து போட்டு அதுக்கு கலரை வேற கொடுத்து சிச்சி சிச்சி கையெல்லாம் டெஸ்ட் ஆயிட்டு இருக்கும். ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா கோலம் போட படிக்கலன்னா அம்மா மூக்குலயே குத்திடுவா. ஆமாட்டி, மண்ணு தரையில கொண்டு ஸ்டிக்கர் கோலத்தை ஒட்டுறாங்க, அலையிறாளு. நான்லாம் என் வீட்டு முன்னாடி சிமெண்ட் போட்டு விட்டுருவேன்ப்பா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா. ஆமா, உன் மாமியாக்காரின்னு சொன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கா. போடி போ, கல்யாணாவையும் கொமட்டிலே குத்துவா. அம்மா கோலம் போட சொல்லு எப்படின்னு என்கிட்ட தானே வரணும் நீ. அதை அப்ப பாக்கலாம், இப்ப நான் ஜாலியா விளையாட போறேன். அவ தப்பிச்சிட்டா, நான் தப்பிக்க முடியலையே. சரி சரி, இதை முடிச்சுட்டு சமையல் சொல்லி தருவேன், உள்ள வந்துரு, சரியா? சரிமா, வரேன். வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டே, புள்ளி வச்சு கோலம் போட மறந்து இருப்ப, அதே அதே கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள், கோலங்கள் கோலங்கள் அழியாத கோலங்கள், கோலங்கள் கோலங்கள் அழகான கோலங்கள். பொண்ணு வீட்டுல எப்படியாவது பேசணும். சே, பொண்ணோட போன் நம்பர் எப்படி வாங்குறதுன்னு தெரியலையே. அவங்க கிட்ட நம்பர் இருந்தாலும் நமக்கு கால் பண்ண வெக்கப்படுவாங்க. நாமளாவது நம்பர் வாங்கியிருக்கணும்.
அந்த தேவதை எப்போ என் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு தெரியலையே. இந்த ஸ்விம்மிங் பூல்ல நாங்க 2 பேரும் சந்தோஷமா நீச்சல் அடிக்கணும். டேய் சின்ராசு, டேய் சின்ராசு. அடடே, அக்கா வந்துட்டா போல. டேய் டூருக்கு போன உங்க அக்கா வந்துட்டாடா, கோவமா இருக்கா. எப்படியாவது நீ தான் பேசி சமாளிக்கணும். வாக்கா வா. நான் வந்தா என்ன, வரட்டா என்ன? ஏன்க்கா இப்படி கோவப்படுற? நீதானே எனக்கு இந்த உலகத்துல எல்லாமே. ஏன்டி அவன் தான் இவ்வளவு தரம் சொல்றாமலாட்டி, ஏன் இன்னும் மூஞ்ச தூக்கி வச்சிருக்க? பாத்தீங்களாமா, இதுக்கு தான் நான் முதல்ல சொன்னேன் அக்கா வந்தது அப்புறமா பொண்ணு பார்க்க போலான்னு. நீங்க தான் அவசரப்பட்டீங்க. நினைச்சேன் என் தம்பி என்ன விட்டுட்டு போக மாட்டேன்னு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானம்மா. சரி சரி, இப்ப என்ன செத்த இறைமுட்டி வந்தது வராதமா தையத்தக்கன்ற இந்த காலை இப்படி தண்ணிக்குள்ள விட்டுட்டு இருக்கியே, சளி பிடிக்காதா? இக்கா நான் என்ன சின்ன பிள்ளையா? உங்க அக்காக்கு நீ எப்பவுமே சின்ன பிள்ளை தான்டா. சின்ன பிள்ளையில இருந்தே உன்னை பத்திரமா அவ பாத்துப்பா. அதான் இன்னொரு பொண்ணு வரப்போறாளாம, அவளும் தம்பிய பத்திரமா பாத்துப்பா. ஆமாக்கா, அவளும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவ மாதிரி தான் தெரியுது. நீ சொல்றத பார்த்தா உனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல தெரியுதேடா. அது வந்துக்கா. டேய் தம்பி, உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டணும் தான் ஆசை. உனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருச்சுல, மேற்கொண்டு என்னென்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன்டா. சரியா? நான் வரலையும் தான் கோவப்பட்டேனே தவிர மத்தபடி உனக்கு பிடிக்காத பொண்ணெல்லாம் கட்டி வைக்கணும்னு நினைக்கலடா. என்னக்கா இப்படி சொல்ற? நீ போய் அப்படி நினைப்பியா? அக்காவும் தம்பியும் கொஞ்ச நேரம் போதும் சாப்பிட வாங்கடா 2 பேரும். ஏம்மா, அக்கா இப்பதானமா வந்திருக்கா டூர் போயிட்டு. நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். ஆமாம்மா, நானும் தம்பி கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். ஏதோ பண்ணுங்க, நான் போய் சமைக்கிற வேலையை பாக்குறேன். சரிக்கா, டூர்ல எப்படி இருந்துச்சு? ஆமா, மாமாவை எங்க? என்னடி ராணி, எப்பவும் சலச்சலன்னு பிள்ளைங்களை திட்டிக்கிட்டே இருப்ப, இப்ப என்னடி அமைதியா இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க, பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதேன்னு நினைச்சேன். அதான் செலவுக்கெல்லாம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. என்னடி சொல்ற? இத பத்திலாம் நீ யோசிக்கிற ஆள் கிடையாது. என்னாச்சு? இல்லைங்க, அவ இன்னும் விளையாட்டு பொண்ணாவே இருக்கா. கல்யாணம் ஆக போதுங்க என்ன அவ மனசுல கொஞ்சம் கூட இல்லை. கோலம் போட சொன்னா விளையாடுறா. இன்னும் அவ சமையல் கத்துக்கணும், வீட்டு வேலையெல்லாம் கத்துக்கணும். என்ன பண்ண போறாளோ, சின்ன பிள்ளையாவே இருக்காளேன்னு நினைக்கிறேன். அதான் கல்யாணத்துக்கு இன்னொரு வருஷம் ஆகட்டும்னா நீ எங்க கேக்குற? கல்யாண வயசுலாம் வந்துருச்சு, ஆனா அவளுக்கு இன்னும் பொறுப்பு வரலையேன்னு தாங்க கவலைப்படுறேன். ஏன்டி இதுக்கெல்லாம கவலைப்படுவ? அதெல்லாம் அங்கங்க போய் அப்பப்ப கத்துப்பாடி, கவலைப்படாத. ஹலோ, யார் பேசுறது? தரகருங்களா? சரி, அப்படியா? ஓ சரி சரி, என் மக ஊர்ல இருந்து வந்துட்டா. ஆமா, இனிமேல் மேற்கொண்டு பேச வேண்டியதெல்லாம் பேசிடலாம். முதல்ல மாப்பிள்ளையோட அப்பா வரட்டும், பேச வேண்டியதை பேசிக்கலாம். அதுக்கப்புறமா மேற்கொண்டு நாங்கள் வீடு பார்க்குறது அவங்க வீடு பார்க்குறதுன்னு சொல்லி அடுத்து பண்ண வேண்டியதை பண்ணிக்கலாம். சரி சரி, அப்போது சீக்கிரமே வர சொல்லுங்கள். நாளைக்கே மாப்பிள்ளையோட அப்பாவை எங்கள் வீட்டுக்கு வந்து மேற்கொண்டு பேச சொல்லுங்கள். அப்புறம் தரகரே, ஒரு முக்கியமான விஷயம். நான் சொன்னதெல்லாம் சொல்லிட்டீங்களே, எவ்வளோ நகைப்படணும் பணம் வேணும்னு சொன்னேன்ல, அது சொல்லிட்டீங்களா? அப்புறம் அது கேட்குறாங்க இது கேட்குறாங்கன்னு எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. சரி தரகரே, அப்போ நான் வச்சிடறேன். எப்பப்பா இந்த தரகர் துணை இல்லாமல் பொண்ணும் பார்க்க முடியாது போல. இவனுங்களுக்கு கமிஷன் கொடுத்தே வந்து போவோம். சே, எவ்வளோ கமிஷன் கேட்குறாரு. முதல்ல பொண்ணு ஃபிக்ஸ் ஆகிக்கிடட்டும், அதுக்கப்புறம் கமிஷன் தரேன்னு சொன்னால் கேட்குறாரா? ஜிபேயில் போடுங்க, அக்கௌண்ட்டில் போடுங்கன்னு உசுர் எடுக்காரு. முதல்ல பேசி முடிச்சுக்கிடுவோம், அதுக்கப்புறம் இவருக்கு பணம் கொடுக்கணும். ஆடியில செய்தி சொல்லி ஆவணியில் தேதி வச்ச செய்தி சொன்ன மன்னவரு தான், எனக்கு செய்தி சொன்ன மன்னவரு தான், சொந்தம் சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச ஏன் மன்னவரு தான். என்னக்கா பாட்டெல்லாம் சும்மா பலமா இருக்கு. வடிவா என் அருந்த வாளே, எப்ப பாரு போனும் கையுமா தான் தெரியுத. அதுவாக்கா, உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கும் நீ போனை கையில வச்சிருக்கிறதுக்கும் என்னடி காரணம்? வேற ஒண்ணும் இல்லக்கா, மாப்பிள்ளையோட நம்பர் கிடைச்சா பேசலாம்ல. ஏன்டி நான் தானே பேசணும், நீ ஏன் பேசுறது ரொம்ப ஆர்வமா இருக்க? அக்காவை கட்டிக்க போற மாமா, நான் தான் ஃபர்ஸ்ட் பேசுவேன். அடி பாவி, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடி. ஆனா அப்பா கிட்டே அம்மா கிட்டே நம்பர் கேட்டோம், அவ்வளோதான் நடக்கிறதே வேற. அதான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அம்மா அப்பா பேசுவாங்க, நீ உன் வேலையை மட்டும் பாரு. அவன் பொண்ணு பார்த்துட்டு போன அடுத்த நிமிஷமே பொண்ணுகிட்ட கால் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நீ என்னடானா வேணான்ற, மாமா என்னடானா இன்னும் கால் பண்ணவே இல்லை. அவர்கிட்ட நம்பர் இருந்தா வச்சு பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஒன்று பண்ணலாம். ஒன்று மாமா நம்பரை நாம வாங்குறோம், இல்லை நம்ம நம்பரை மாமா கிட்ட கொடுக்குறோம். எப்படி? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? அவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? சும்மா இரேண்டி. அட்ட போக்கா, இதெல்லாம் லவ் டைம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்க்கா. நெக்ஸ்ட் பாரு, உனக்கு என்ன நம்பர் எப்படி வாங்கி தரேன்னு மட்டும் பாரு. அம்மா அப்பாவுக்கு தெரியாமலே வாங்கி தரேன். என்னக்கா புசுக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? இதுவரைக்கும் யாரையும் பார்க்கல, இனிமேல் தான் என் ராஜகுமாரனை நான் பார்க்கணும். அது சரி.
வாங்கிட்டு வந்து எவன் சிக்க போறானோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில நேம் இப்போ நம்ம பார்க்கலாம். ராஜபிரியா, மாரியம்மாள், விஸ்வால், முருகன், மைஷாலினி, மதுரை செல்வம், தமிழ் செல்வம், ரேகா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம், எல்லாம் நன்மைக்கு. பாய்.